வணக்கம் மக்களே. சோ இந்த 2025ல நிறைய நல்ல படங்களும் வந்துச்சு, நிறைய மொக்க படங்களும் வந்துச்சு. நாம இப்போ மோஸ்ட் ஓவர் ரேட்டட் ஃபிலிம்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? சோ நான் ஃபர்ஸ்டா வந்து லோகா மூவி போவேன். நம்ம மலையாள படம் தமிழ்ல டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருந்தது. சோ லோகா படம் வந்து நான் வந்து தியேட்டர்ல தான் போய் பார்த்தேன். படம் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனா இவங்க கொடுத்த ஐப்புக்கு அந்த படம் சத்தியமா ஒர்த்தே கிடையாதுங்க. படம் வந்து ரொம்பவே ஒரு ஆவரேஜான பிலிம், எங்கேயுமே போர் அடிக்கல, ஓகேவா போச்சு, அவ்வளவுதான் தவிர்த்து ரொம்ப ஹைப் கொடுத்த அந்த படத்தை வந்து பயங்கரமா ஹிட் பண்ணிட்டாங்க. சோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் ரேட்டட் பிலிம் இன் 2025. செகண்ட் வந்து காந்தரா சாப்டர் 1 நான் போவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே சுமாரா தான் இருந்துச்சு. அவர் அந்த ராஜ மாளிகைக்குள்ள போறதா இருக்கட்டும், ஹீரோ, அதெல்லாம் வந்து ரொம்பவே போரிங்காகவும், சிரிப்பும் வரல, பெருசா அங்க காமெடி சீனும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அதான் ரொம்பவே முக்கியம் இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. சோ அதுவுமே வந்து ஒரு நார்மலான படம், ரொம்ப பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க செலவு பண்ணி, அவ்வளவுதானே தவிர்த்து 800 கோடி அடிக்கிற அளவுக்குலாம் அந்த படம் சத்தியமா ஒர்த்தே கிடையாது. இப்ப காந்தரா சாப்டர் 2 எடுத்து அதே ஒரு 1000 கோடி அடிச்சாலும் அடிப்பாங்க. சோ மோஸ்ட் ஓவர்ரேட்டட் ஃபிலிம்ஸ்ல செகண்டா நான் அதை சொல்லுவேன். சோ தேர்ட் பாத்தீங்கன்னா நம்ம டியூட் படம் தான் நான் சொல்லுவேன். நம்ம தமிழ் ரிலீஸ் ஆன டியூட் படம். டியூட் வந்து ஒரு மகா மட்டமான படம். எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலமான படமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கேவலமான படம். அந்த படத்தை ஒரு 100 கோடி ஹிட் பண்ணி அந்த படத்துக்கு வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தாலாம் வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ் வந்து சத்தியமா எந்த மாதிரி மைண்ட்ல இருக்கானே தெரியல. டியூடு வந்து மோஸ்ட் ஓவர்ரேட்டட் ஃபிலிம் இன் 2025 தமிழ் ரிலீஸ். நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.